ஹே ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா சந்தியாக்கு சோ எனக்குன்னு இல்ல, எங்களோட லவ் ஸ்டோரி பார்ட் 1 தான் பார்க்க போறீங்க. சோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்டிங் நாங்க மேரேஜ் வீடியோ போட்டதுல இருந்தே, எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்தே நிறைய பேர் லவ் ஸ்டோரி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ வந்துருச்சு. நானே ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்தேன். ஸோ ஏன்னா இது லவ் ஸ்டோரி போடணும்னு நினச்சி கல்யாணம் ஆகி இப்போ 1 year ஆகும் போகுது. ஸோ இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஸ்பெஷல் வீடியோ ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்கு. ஏன்னா லவ் ஸ்டோரியை சொல்ல போகிறோம். ஒரு ஹாப்பினஸும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் பார்ப்பாங்க, இவங்க வீட்லேயும் பார்ப்பாங்க. இப்போ தான் அவங்களுக்கே என்ன ஏதுன்னு ஃபுல் ஸ்டோரி தெரியும். ஸோ பார்ட்டாக நான் உங்களுக்கு போடுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம லவ் ஸ்டோரியில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல இவரை எப்போ பார்த்தேன், இவர் எப்போ பார்த்தாரு அப்படிங்கிறது சந்தியா நான் வீடியோல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் 500K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேக் வெட்டும் போது நேர்ல பார்த்தேன். என்னடா இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்ட குண்டு. ஆக்சுவலி இவரை எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி எங்க அண்ணன் போன்ல பேசிட்டு இருப்பான். ஷாமன் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் பேசுவாங்க, அதுல பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப கூட இவர் யாரு என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் யாருமே வீட்டுக்குலாம் யாரும் வந்ததில்ல, எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாதா. ஸோ 500K நம்ம இதில் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு தான் செலிப்ரேஷனுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருந்தாங்க போல. அப்போதான் ஏதோ திடீர்னு வெளியே யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ரீல்ஸ் ப்ளூ கலர் சாரி எங்கள் அம்மாவோட கல்யாண புடவையை கட்டிட்டு நான் எங்கெல்லாம் அந்த வயல் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்போதான் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அப்போதான் நாங்கள் வீட்டில் எல்லாம் நின்றுட்டு இருந்தோமா. அப்போதைக்கு திடீர்னு யாரோ வீட்டுக்கு வரவும் எல்லாரும் வரவும் நான் தான் போய் வேகமாக போயிட்டு கதவு திறந்தேன்னா அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது இவரை தான். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு லைஃப்லேயே இவரை ஃபஸ்ட்டு பார்க்கலேன். அப்போதைக்கு யாரோ தெரியல, ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே எனக்கு என்ன ஏது, எல்லாருமே கும்பலா வந்திருந்தாங்களா. உடனே ஒரு மாதிரி வைப்ரேஷன் மோடுக்கு எல்லாரும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணிட்டு, வைப்ரேஷனா இவரோட வைப்ரேஷன் இல்ல, அப்படிலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்ததுலாம் அப்பெல்லாம் வரவே இல்லை. நம்ம கேக் வெட்டணும், இது பண்ணணும்ன்றதுக்காண்டி தான் நம்ம கேக் தான். அதுக்குதான் வந்தாரு. பட் நான் சாரி எல்லாம் கட்டிட்டு வரவும் இவருக்கு அப்பவே உனக்கு தோணும், உண்மையே சொல்லு, என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன ஃபீல் ஆச்சு உனக்கு? யாரா இது அப்படின்னு. சீ, நானும் அப்படிதான் நினைச்சேன். யாரா இருந்தா நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆச்சு? என்ன ஃபீல் ஆச்சு? எப்படா கேக் வெட்டி வீட்டுக்கு போவோம் குண்டு, அவ்வளவுதான் என்னைய பார்த்து ஃபீல் ஆச்சா உனக்கு? ஆமா. சொன்ன சந்தியாட்ட ஏதாவது சொன்னோம் ஓவரா ஆடும், அதே ஒரு வாரம் சொல்லும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாலே நான் பெருசா அப்படி சொல்லுவேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு தெரியும், நான் சொன்னேன்னா அப்படியே டிங்கி 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 இருக்கும். இதே நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம போய் கேட்டோம்னு வைங்களேன், இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான். பசங்க அதை மட்டும் அப்படியே ஒண்ணு சொல்லணும்னுவாங்க. ஆனா நம்ம மட்டும் நம்மளை பத்தி ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான் சொன்னா நீ ஆடுவ, அமைதியாயிரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த படத்துல அந்த தண்ணியில தெரிஞ்சா அப்படியே ஒரு லவ் எஃபெக்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட அப்பெல்லாம் நமக்கு இவர் லவ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னாரு. என்னை ஃபர்ஸ்ட் டைம் சாரியில அப்பதான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் நேர்லயும் பாக்குறாரு. ஏன்னா வீடியோல தான் பாத்துருக்காரு போல. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறாரு. அது நம்ம சாரியில வேற கட்டிருக்கேன்னா அதை பார்த்துட்டு இவரு நீ அழகா இருக்கானே, சரி லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாரு பொய். இப்போ வீடியோ இவர் என்னை கலாய்க்கிற மூட்ல இருக்கறனால சொல்ல மாட்டாரு, அதுதான் உண்மை. டிஸ்க்ளைமர், இது முற்றிலும் சித்தரிக்கப்பட்டவை, ஏமாத்தாத குண்டு நீ. ஆக்சுவலி அதுதான் உண்மையை சொல்லு, உண்மை மனசார சொல்லணும். இது உண்மை. சரி, ஃபன் மோட்லாம் விட்டுருங்க. என்னைய பார்த்தது ஃபர்ஸ்ட் யாராதுன்னு 2 பேருமே பாத்துக்கோங்க. நான் மாஸ்கோட்ல சொல்றேன், என்னைய காப்பாத்துங்க. கலாய்க்கிற மூட்ல இருக்கு, சொல்லு. இது இன்னொன்னு என்னன்னா, நீங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பாத்துட்டு வாங்க போங்கன்றது, வீடியோன்னு வந்துட்டா மட்டும் வீடியோலயும் வாங்க போங்கன்னு தானே சொல்றேன். அவரு இவரு குண்டு, எப்பவுமே எல்லாரும் முன்னாடி குண்டு சொல்லுவேன். சொல்லு நீயே போதும், நீ போதும் கழுத்தி போட. அன்னைக்கு கேக் வெட்டிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டு ஒன்றும்
அதுக்கப்புறம் பார்த்தோமா? இல்ல அதுக்கப்புறம் நான் அதுதான் வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் மீட். ஆனா அப்போதைக்கு பெருசா வந்துட்டு எங்களுக்கு இவர் மனசுல என்ன இருந்துச்சுன்னா இப்ப இருங்க ஒரே நிமிஷம் இருங்களேன். சரி பார்த்தோன்னே உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எனக்கு சத்தியமா அதே மாதிரி தானே. அப்ப இவங்களுக்கு மட்டும் பார்த்தோன்னே பொண்ணுங்களுக்கு என்ன ஃபீலும் வராது, ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அது வந்துட்டு ரியாலிட்டில அதுதான், அது எல்லாருக்குமே தெரியும். நான் வேணா ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். வீடியோல பார்க்கும்போது குட்டி பிள்ளை மாதிரி இருந்துச்சு, நேர்ல பார்க்கும்போது தான் தெரியும் ஓ பரவாயில்ல இது கொஞ்சம் பெரிய பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகேவா? அப்புறம் இன்னும் அது இந்த டயலாக்லாம் கரெக்ட். அப்புறம் நான் அதான் சொன்னேன்ல, வீடியோல பார்க்கும்போது சின்ன பிள்ளை மாதிரி இருந்தது, நேர்ல பார்க்கும்போது பரவாயில்ல அப்ப மெச்சூர்டா தான் இருக்கும் போல. இந்த பொண்ணு சாரி கட்டி இருக்கவும் ஓகே இது வந்து குட்டி பிள்ளை, ரொம்ப குட்டி பிள்ளைன்னு நினைச்சிருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலி வீடியோல அப்படிதான் நினைச்சிட்டு தானே. ஸ்கூல் படிக்கிறீங்களா காலேஜ் போறீங்களா? காலேஜ் எல்லாம் முடிச்சிருச்சு. சோ வந்துட்டு நேர்ல நான் வந்து சாரியில பார்க்கவும் இது நல்லா இருக்கேன்னு நினைச்சீங்கல்ல, அதுக்குன்னு வந்து மொக்கன்னு சொல்லுவாங்க. அத சொல்ல மாட்டாரு. சரி விட அவ்வளவுதான். இதான் எங்களுக்கு வந்துட்டு நேர்ல பிடிச்சிருந்தா தானே லவ் பண்ணுவாங்க. அதான் அன்னைக்கு வந்துட்டு பார்த்து வந்துட்டு பிடிச்சிருந்துருக்கு. இது இப்ப அவளுக்கு அது வந்து பதிவு பண்ணுமா நானு? ஆமா நீ பார்த்த நீங்க எனக்கு பிடிச்சிச்சு, அதனால வந்துட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதோட அவ்வளவு ஃபிக்ஸ்லாம் லவ் மைண்டுக்குலாம் அவர் போல. உண்மை அதுதான், உண்மையே சொல்லி கை கொடுங்க. உண்மைதான். லவ் நீ சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன். பண்ற லவ் ரெண்டு பேருக்குமே பார்த்த அன்னைக்குலாம் அந்த படத்துல சொல்ற அந்த சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சத்தியமா அதெல்லாம் வந்து பேருக்கு தானே உண்மையாலுமே. நான் பார்த்தேன், எனக்கு அந்த தாட் இல்ல. ஆனா அவருக்குமே அந்த தாட் இல்ல. ஆனா வந்துட்டு சாரி கட்டியிருக்கோம் எல்லாருக்கும். நான் ஒரு பையன் நல்ல பையனை பார்த்தாலுமே செம்மையா இருக்காளா அப்படி நினைப்பேன். அந்த மாதிரி அவருக்கும் வந்துட்டு சரி ஓகே அழகா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அப்படின்னு கடைசியே வந்துருக்கீங்க. கடைசி எங்க சுத்தால அந்த என்னவோ சொல்லல பாஸ் இது ஏறி கூச்சா கூட சமயக்கட்டு பண்ணுவேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு பல மாசம் வந்துட்டு பெருசா நாங்க மீட் பண்ணிக்கிறதுல பேசுறதுல ஏன்னா அவங்க ஒர்க் வந்து ரொம்ப இதா இருக்கும்ல, அதனால நானுமே மார்க்கெட்டிங்ல இருந்தேன் போயிட்டு முடியாது. எங்க இங்க ஒரு ஒர்க்ல இருப்போம், அங்க அவர் ஒரு ஒர்க்ல இருப்பாங்க. அப்புறமேட்டு இடையில தான் வந்துட்டு தியேட்டர்ல பார்த்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தேன், அப்ப இவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. அப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்படியே தான் ஜெனரல் மீட்டிங்ஸா தான் போயிட்டு இருக்கோம். ரொம்பலாம் ஸ்பெசிஃபிக்காலாம் அப்படியே வந்துட்டு இவங்கள பாக்குறதுக்காண்டி அந்த மாதிரிலாம். அது இல்லாம என்னோட கேரக்டர் உங்களுக்கு பேசிக்காவே தெரியும். நான் இப்ப வந்துட்டு இந்த கெத்த காமிச்சுக்கிட்டு இந்த சீனை போட்டுட்டு டவுன் டு எர்த்தா இருக்கும். சந்தியாட்ட எனக்கு பிடிச்சது அதான். பொண்ணுங்களை இப்படி இது பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாம என்கிட்ட பேசினாங்க, அதுவும் நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு ஜாலியா எல்லார்கிட்டயும் கலகலன்னு பேசுவேன். வீடியோலயே பாத்துருப்பீங்களே, நான் வந்துட்டு எல்லார்கிட்டயும் கலகலன்னு பேசுவேன். நம்ம வந்து தெரியாதவங்கன்னா சுத்தமா சுத்தமா தெரியலன்னா வந்து கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல அவர் வந்து கேட்கும் போது கூட சந்தியா வந்துட்டு அப்படியே பம்மு அப்படியே போட்டோ கேட்டாங்கன்னா ஏன்னா பசங்கன்னா கொஞ்சம் தயக்கம் இருக்கும். எல்லாருக்கும் பொண்ணுங்களுக்கு இருக்கதானே செய்யும். அப்படி இல்ல பசங்கன்னு இல்ல, பொண்ணுங்களே லேடி அவங்க ஜெனரல் சின்ன பிள்ளைங்களே வந்து கேட்கும் அக்கா அவங்களோட ஃபேன் அந்த ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட அப்படியே சுத்தமா தெரியலன்னா கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஒரு 2-3 தடவை பழகிட்டோம்னா நான் வந்து நல்லா கலகலன்னு பேசுவேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேற பார்த்துட்டு நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்து எப்பயாவது பாக்குறப்பதான் சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கலகலன்னு எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசுவோம். அதுக்கப்புறம் இவர் நல்லா கலாய்ப்பேன், அவரும் என்னை கலாய்ப்பாரு. அப்புறம் இன்ஸ்டால காமெடியெல்லாம் அனுப்புவாரு. அப்புறம் அப்படியே போக போக இவரோட கேரக்டர் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவருக்குமே என்னோட கேரக்டர் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவர் எனக்கு எப்படி வந்துட்டு மைண்ட்ல வந்துட்டு ஃபீல் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு ஹெல்பிங் மைண்டடா இருக்காரு. நமக்கு தான் நம்ம வந்துட்டு செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் மைண்ட்லாம் இல்லாம யாருக்கா இருந்தாலும் சரி நீ என்ன பத்தி பெருமையா வந்துட்டு சொல்லக்கூடாதுன்ட்டு வேணும்னு நான் சீன் போடுற சொல்ல மாட்டேன். நான் உண்மையே சொல்றேன். அவர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், ஃபேமிலிக்கா இருக்கட்டும், நான் இப்ப வரைக்கும் நான் கல்யாணம் ஆனதுல இருந்து லவ் பண்ண டைம்ல இருந்து லவ் பண்றதுக்கு முன்னாடில இருந்து இந்த பர்சனை நான் எப்படி என்னோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆனது ஜென்டில்மேன் அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. இந்த ஊர் சுத்துற பையன், இந்த பொறுக்கித்தனம் பண்றது, அந்த மாதிரிலாம் உண்மையா சீரியஸா நான் அந்த மாதிரிலாம் இவரை நான் வந்துட்டு இல்லவும் இல்லை.
அப்படி எனக்கு கண்ணுக்கு தெரியவும் இல்லை. ஃபுல்லாவே ஒரு மெச்சூர்டான பையன், வீட்டுக்கு நல்லா செய்யற பையன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓடி ஓடி ஒரு செல்ஃபிஷா இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வந்துட்டு யாருக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாரு. இது வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு மெயினா பிடிக்கிற விஷயம்ல. அதனால எனக்கு அது வந்துட்டு பரவாயில்ல, ரொம்ப நல்ல பையன்றது வந்துட்டு என் மைண்ட்ல வந்துட்டு இருந்தது. மனசுல இருந்தது. மனசுல வந்து உண்மையா அது வந்துட்டு ஃபீல் ஆச்சு. அதுலயே வந்துட்டு பிளஸ் கிரேட்ல தான் இருந்தாரு என் மனசுல. அதே மாதிரிதான் சந்தியாவும் வந்து பெருசா அந்த ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பெருசா அந்த ஒரு மாதிரி பிஹேவியர் பண்ணுவாங்க. அது வந்து பிடிக்காது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டே பிஹேவியர் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது சந்தியா. டவுன் டு அர்த்தா இருக்கும், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இப்போ வரைக்குமே அதோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, யாராக இருந்தாலும் எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணி கொடுக்கும். அதேமாரி சந்தியாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஏதாவது ஒருத்தவங்க அவங்க எப்படி இவளால் என்ன உதவி செய்ய முடியும், வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். டக்குன்னு அது வந்து நான் பர்மிஷன்லாம் வந்துட்டு நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள், நான் உனக்கெல்லாம் பண்ண மாட்டேன்லாம் அது இது பண்ணாது. டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். அதனால அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தியாட்ட. எனக்கு யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒருத்தவங்க யாராவது வந்துட்டு ஒரு அதுக்கு மனசு கஷ்டப்படுத்தி ஏதோ ஒண்ணு பண்ணாங்கன்னா கூட அவங்கள்ட்ட அடுத்த டைம் பார்க்கும்போது கூட மூஞ்சில அடிச்சாவிட பேசாது. அப்ப என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஒருத்தவங்க தப்பே பண்றாங்க அப்படின்னா அது உடனே எனக்கு ஹர்ட் ஆயிடு. நான் ரொம்ப சென்சிட்டிவ். பட் இருந்தாலும் நான் அதுல உள்ள அவங்க இப்படி நெகட்டிவாவே நினைச்சு எனக்கு பண்ணாலுமே அவங்க பாசிட்டிவா பண்ணிருப்பாங்கன்னு பாசிட்டிவ் அதுல என்னன்னு நினைச்சு அப்படி யோசிப்பேன். இப்படி ஒரு பைத்தியம். ஆனா என்கிட்ட மட்டும் எப்படி இல்லை, அந்த 99% போயிடும், அந்த 1% நெகட்டிவ் தெரிஞ்சிடும். அப்படி இப்படியே இருக்கும். இருங்க ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிற வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கும். ஒரு விளம்பர இடைவேளை. ஏன்னா ரெக்கார்ட் ஆன் பண்ணனாலே அந்த ஒரு டவுட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் அரை மணி நேரமா பேசி கிடைச்சல ஐயோ யார்த்தமா பேசிட்டு இருந்தேன். இன்னொரு சிங்க் பத்தியா, ஃபர்ஸ்ட் மீட்லயும் நான் வந்துட்டு சாரி தான் கட்டியிருந்தேன். இன்னைக்குமே நாங்க பிளானே பண்ணல, வேற ஒரு ஷூட்டுக்காக நான் சாரி கட்டியிருந்தேன். சோ நம்ம லவ் ஸ்டோரி ஸ்டார்டிங் மீட் அப் அந்த இது சொல்றதுக்குமே நான் சாரி தான் கட்டியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு கோயின்சிடன்ஸ் என்னன்னா, ரெண்டுமே ப்ளூ, இதுவும் ப்ளூ அதுவும் ப்ளூ. சாம ஒரு மாதிரி ஜாலியாடா இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நீங்க சொல்லுங்க. அப்படியே தேர்ட் வால் பிரேக் பண்ற பெரியம்மா டெட்பூல் இவங்க அப்படியே இங்க. இப்படிதான் எங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் இப்படிதான் வந்துச்சு. ஸோ வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு நாங்க எப்படி வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணோம், லவ் எப்படி இது வந்துட்டு பழக்க வழக்கம் அண்ட் இவரை பத்தி மெட் பண்ணோன்றது, அதே மாதிரி ஜெனரல் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணோம், எப்படி பேசணும் பழகணும்ங்கிறது. இது இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்துட்டு லவ்ன்றது ஸ்ட்ரைக் ஆகல. ஒண்ணுன்னு என்னன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆக போகுது. இன்ன வரைக்குமே 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற அந்த ஃபீலே கிடையாது. ஆமா ஆமா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா 2 பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அவ்வளவு இருக்கும். மெயினா வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு அட்வைஸ், பூமர்னு நினைச்சுக்கோங்க, எங்களை என்ன வேணா நினைச்சுக்கோங்க. லைஃப்ல சரி, நீங்க அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, உங்க பார்ட்னரை வந்து ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணுங்க. மெயின் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கக்கூடாது. அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப விட்டு கொடுத்து போறதுல தப்பே இருக்கக்கூடாது. அது நாங்களே பண்ண மாட்டோம், இருந்தாலுமே சொல்றேன். எவ்ரி டைம் இல்லாம அது சண்டே வராம இருக்காது. கப்பல்ஸ்னா அது வந்துட்டு சண்டை வந்தாதான் லைஃப் வந்துட்டு லைஃப் லாங் போகும். இப்ப நாங்க லவ் பண்ணும் போதெல்லாம் அடிச்சு பேய் உருண்டதுனாலதான் ஈகோ இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனாலதான் இப்ப இன்னும் அப்பவே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுல. இவர் இப்ப இந்த விஷயத்துக்கு கோவப்படுவார், நான் இந்த விஷயத்துக்கு கோவப்படுவேன், 2 பேருக்கும் தெரிஞ்சதுனால, அப்போல இருந்தே கேரக்டர் தெரிஞ்சதுனால இப்ப இந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு ஸ்மூத்தா சர்வே ஆகுறதுக்கான ரீசன் ஆல்சோ அது. ஓரளவு இப்பயும் அடிச்சு உருளுவா சொல்றேன். அந்த ஈகோ இல்லாம இது இருந்தோம்னா சரி, லவ் மேரேஜும் சரி, அரேஞ்ச் மேரேஜும் சரி, லைஃப் ரொம்பவே நல்லா போகும். மெயின் விஷயம் அதுதான். ஆனா இப்ப இருக்கிறதுக்கு நிறைய ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை, அது வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. பட் ஆனா அது இப்போ எங்களுக்கே பிடிக்கல. ஆனா ஜென்யூனா லவ் பண்ணி மேரேஜ் பண்றவங்களும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தான் வரவங்களும் சரி, எப்படியோ எப்படினாலும் கல்யாணத்துக்கு கூட லவ் தான் பண்ண போறோம். அதை வந்துட்டு உண்மையா இருந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி 2 பேரும் ஃப்ரீடமா இருந்து, அந்த உனக்கு கீழே நான் எனக்கு கீழே நீன்னு ஒவ்வொருத்துக்கு பர்மிஷன் சொல்லிட்டு தான் பண்ண போறோம். அதை வந்துட்டு இவங்கள்ட்ட கேட்டு பர்மிஷன் ஒரு ஹெட் வெயிட்ல மைண்ட்ல இல்லாம, அவங்களுக்கும் அந்த ஹெட் வெயிட் இல்லாம
2 பேரும் சமோன்ற அந்த மைண்ட் செட் இருந்தாலே அந்த ஒரு இது வராது, நமக்கும் மனஸ்தாபம் ஆகாது, அவங்களுக்கும் ஆகாது. ஸோ அந்த இதை தான் நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்றோம். ஸோ இப்போ வரைக்கும் அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நல்லபடியா ஓகே இருக்கு. நல்லபடியா நிறைய பேர் இது மாதிரி சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல வந்திருக்காங்க. நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நாங்க சொல்றோம். அது அதனால அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் போறதே தெரியாது. இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போகுதுன்னு இப்பதான் எங்களுக்கு தெரியும் ஜனவரி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜனவரி 31 எங்களுக்கு மேரேஜ், 2025 முடிய போகுது இந்த இயர். இப்போ 2026 ஜனவரி வரப்போகுது. எங்களுக்கே தெரியல வந்துட்டு 1 இயரா இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. அதுவும் 2 பேர் மேரேஜ் ஆகி, ஏன்னா இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்துட்டு அந்த மேரேஜ் அதான் சொன்னேன்ல ஸ்டார்டிங் மேரேஜ் அது மெயினா ஏன்னா நாங்க தனியா இருக்கிறதுனால வந்துட்டு மேபி தனியா இருக்கோம்ல, அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஒண்ணும் இல்ல. அதுதான். ஸோ ஓகே, இதுதான் வந்துட்டு லவ் ஸ்டோரி பார்ட் 1ல வந்துட்டு நாங்கள் எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் அண்ட் எப்படி நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நாங்கள் 2 பேர்ல வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா, ப்ரப்போசல் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சாலும் பிடிக்கிறதுனாலும் எங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்பெஷலானது தான். இந்த வீடியோ ஸ்டார்டிங் எப்படி போயிருந்தாலும் சரி, அந்த எண்டில் வந்து நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். ஆமா, சோ அத மட்டும் லைஃப்ல ஏத்திக்கும் கண்டிப்பா. சோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரோம். பை.